ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம வீட்டிலேயே எப்படி சிக்கன் ரைஸ் செய்யுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் பார்த்தா ஊற்றிங்க தேவையான அளவு, ஓகேங்களா. 2 முட்டை எடுத்துங்க. ஒரு சிக்கன் ரைஸ்னா 1 முட்டை, 2 சிக்கன் ரைஸ்னா 2 முட்டை, ஓகேங்களா. அதான் கணக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நல்லா அதை லைட்டாக வேகிற மாதிரி பார்த்தா லைட்டாக நல்லா போட்டு கடையில் பார்த்தா தேய்ச்சிக்கோங்க. முட்டை லைட்டாக பாயில் ஆகணுன்னே வெங்காயம் பார்த்தா நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுங்க. 3/4 வெங்காயம் ஒரு சிக்கன் ரைஸ்க்கு, 2 சிக்கன் ரைஸ்னா 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோசும் அதுக்கப்புறம் கேரட்டும் பார்த்தா நீங்கள் போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டு தான் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. அது இதுலையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்தா நல்லா கலக்கிக்கணும். நல்லா பார்த்தா போட்டு கலக்கிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுங்க, ஓகேங்களா. அப்படியே பாக்கெட்டில் வாங்கி நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பார்த்தா போடலாம். ஒரு சிக்கன் ரைஸ்க்கு 1 ஸ்பூன் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், ஒரு மிளகாய் தூள், அதாவது கலக்காத வெறும் ஆச்சி மிளகாய் தூள் பார்த்தா ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்தா நீங்கள் போட்டுங்க. போட்டுவிட்டு பார்த்தா சிக்கன் பார்த்தா எடுத்துங்க, ஓகே. 100 கிராம் சிக்கன் வந்து ஒரு சிக்கன் ரைஸ்க்கு 100 கிராம் சிக்கன் ரைஸ், 2 சிக்கன் ரைஸ்னா 200 கிராம் போட்டுங்க. இல்லை கையில் நீங்கள் எடுத்து போடலாம். ஒரு பிடி போட்டுங்க ஒரு சிக்கன் ரைஸ்க்கு, 2 சிக்கன் ரைஸ்னா 2 பிடி போட்டுங்க, ஓகேங்களா. போட்டு நல்லா கலந்துங்க. ஒரு சிக்கன் ரைஸ்னா 1 கரண்டி, 2 சிக்கன் ரைஸ்னா 2.5 கரண்டி அப்படி போட்டுங்க. இல்லை 1.5 கரண்டிக்கு போடலாம், ஓகே. தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கரண்டி போட்டுங்க. அதே மிச்சம் தான். போட்டு சும்மா நல்லா கலன்னு சொன்னால் கலக்கி எடுத்துங்க. நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா கலந்து எடுத்துகிட்டு பிறகு பார்த்தா உப்பு தேவையான போட்டுங்க, ஓகேங்களா. ஒரு சிக்கன் ரைஸ்னா 3 டீஸ்பூன், ஓகேங்களா. 3 ஸ்பூனில் பார்த்தா 3 போட்டுங்க. அப்படி 2 சிக்கன் ரைஸ்னா 6 கரண்டி, அதாவது 6 ஸ்பூன் பார்த்தா போட்டுக்கணும், ஓகேங்களா. உப்பு அவ்வளோ தேவையான போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். கரம் மசாலா அதான் 3 ஸ்பூன் தான் போடணும். சின்ன சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் பார்த்தா 3 ஸ்பூன் போட்டுங்க. மஞ்சள் தூளும் பார்த்தா போட்டுக்கணும், ஓகேங்களா. மஞ்சள் தூள் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தூளும் போட்டுட்டு சும்மா நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாஸ் எடுத்துங்க. சாஸ் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, சாஸ் எல்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா. இருந்துச்சுன்னா போட்டுங்க. போட்டுட்டு சும்மா அதையும் நல்லா போட்டு கலக்கி எடுத்துங்க, ஓகேங்களா. ஒரு கரெக்டாக அந்த ரைஸ்லாம் பார்த்தா மிக்ஸ் ஆகணும். சிக்கனு அந்த வெங்காயம் மாற்றி ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தா நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்க, மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகணும். இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பார்த்தோன்னா சும்மா வேறு லெவலில் பார்த்தா இருக்கும். இப்படி தான் பார்த்தோன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் சிக்கன் ரைஸ் செஞ்சுக்க முடியும். வீடியோ மட்டும் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.